உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆரை போல தமிழ்நாடு முழுவதும் கடந்த 34 நாட்கள்ல 100 தொகுதிகளை கடந்து 12,000 கிலோமீட்டர் பயணம் செய்து 52 லட்சம் மக்களை சந்தித்து 150 கலந்துரையாடல்களை நிகழ்த்தி அட்ராசிட்டி பாய் வலம் வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மக்களை நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழகத்தை நன்றி வணக்கம். இவரது சுற்றுப்பயண பிரச்சாரத்தினை டிஜிட்டல் வடிவில் மட்டும் 1.25 கோடி பேருக்கும் மேலாக பார்த்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா? பொதுமக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? இதுவரை நடைபெற்ற கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பேசினார்? திமுக மீது அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அவருடைய சுற்றுப்பயணத்தின் தாக்கம் என்ன என்பது குறித்து சரமாரியாக விவரிக்கிறது உங்கள் ஜெம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். 1973ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல்ல அதிமுக சார்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் உத்தரவின் பெயர்ல மாயத்தேவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். சரியாக 10 நாட்களுக்கு முன்பாக எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியானது. இந்த படத்திற்கு அப்பொழுது திமுக தரப்புல மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் ஏற்பட்டன. அந்த காலத்திலலாம் சுவரொட்டிகள் தான் சினிமாவுக்கு மிகப்பெரிய விளம்பரமாக கருதப்பட்டது. அப்படிப்பட்ட சமயத்துல சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு திடீரென வரியை உயர்த்தினார்கள். இந்த படம் எடிட்டிங் செய்வதற்கு கூட பல இடர்பாடுகள் ஏற்பட்டன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாடோடி மன்னன் படத்தை அடுத்து தன்னுடைய சொந்த தயாரிப்புல 3வது படமாகவும் தன்னுடைய சொந்த இயக்கத்துல 2வது படமாகவும் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படம் சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா, ஜப்பான் போன்ற கிழக்காசிய நாடுகள்ல படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இந்த படத்துல தான் எம்ஜிஆர் முதலாக அதிமுக கொடியை காட்டினார். அது மட்டுமல்ல, இன்று கூட அதிமுகவினர் கொண்டாடக்கூடிய நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற பாடல் இடம்பெற்றது இந்த படத்துல தான். இந்த படத்திற்கு அட்வான்ஸ் புக்கிங் இல்லாமலேயே பல மாதங்கள் ஓடியது. மதுரை மீனாட்சி திரையரங்குல 217 நாட்கள் அந்த காலகட்டத்திலேயே ஓடி சாதனை படைத்த படம் உலகம் சுற்றும் வாலிபன். பட்டி தொட்டி 8 சுத்து கிராமங்கள்ல இருந்தெல்லாம் மாட்டு வண்டிகளை கட்டி கொண்டு உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பார்க்க வந்தார்கள். இந்த படத்துல எம்ஜிஆருக்கு வில்லனாக நடித்தவர் தான் எம்.என். நம்பியார். இறுதியாக திண்டுக்கல் தேர்தல்ல மாயத்தேவர் அபார வெற்றி பெற்றாரு. அதே போலதான் திமுக உள்ளிட்ட கட்சிகளோட பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பேரணியை தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறார். அவருடைய பேச்சை கேட்பதற்காக பல கிராமங்கள்ல இருந்தும் மக்கள் கூட்டமாக வந்து சேர்ந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். இந்த 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிறாங்க. ஓர் அணியில் தமிழ்நாடு மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாரு, தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாரு. ஊடா போய் கதவை தட்டி ஓர் அணியில் தமிழ்நாடு சேருங்க சேருங்க மக்களை கெஞ்சுகின்ற அவல நிலைக்கு போன கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே,
நாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்த போதே சட்டையை கிழிச்சிட்டு வெளியில் போனீங்க. 2026 மக்கள் பேராதரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி. இந்த 10 ரூபா அதிகமாகி கொள்ளையெடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை, தமிழகத்தை நீங்க இதுவரை பார்த்த எடப்பாடி பழனிசாமி வேற, இனிமே பார்க்க போற எடப்பாடி பழனிசாமி வேற என்று கள்ளக்குறிச்சியில நடைபெற்ற கூட்டத்துல முதலாக அதிரடியாக பேசியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் பேசிய பேச்சு போலவே கடந்த 100 நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் பொதுமக்களால் வேற லெவல் என்று பேசு பொருளாக இருக்கிறது. அவருடைய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில மட்டுமல்ல, பொதுமக்கள் மத்தியில் மட்டுமல்ல, மற்ற அரசியல் கட்சிகள் மத்தியிலும் மிகப்பெரிய பிரமிப்பையும் எதிர்பார்ப்பையுமே ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திலேயே நான் 234 தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி முழங்கியிருந்தார். அவர் சொன்னபடியே கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி தன்னுடைய முதல்கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருந்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அந்த சுற்றுப்பயணம் கோவை, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 33 சட்டமன்ற தொகுதிகள்ல மேற்கொள்ளப்பட்டது. அவருடைய முதல் பிரச்சாரம் மேட்டுப்பாளையம் தொகுதியில தொடங்கியது. 7ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை அவருடைய முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. அவருடைய தேர்தல் பிரச்சார வியூகத்தை 4 வழிகள்ல அமைத்திருந்தார். 1, திமுக ஆட்சியின் இன்றைய அவலங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். 2வதாக திமுக ஆட்சியில நிறைவேறாத தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி பேசியிருந்தார். 3வதாக அதிமுக ஆட்சியின் கடந்த கால சாதனைகளை பற்றி பேசியிருந்தார். 4வதாக 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான வாக்குறுதிகள் பற்றி பேசினார். இதுதான் அவரது முழுநீள பேச்சின் மைய கருப்பொருளாக இருந்தது. பல இடங்கள்ல அவர் பேசிய ஆவேசமான பேச்சு தொண்டர்களோட மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பலத்த கரவொலிகளை அள்ளியது. ஒரு ஸ்டாலின் அல்ல, 1000 ஸ்டாலின் வந்தாலும் அதிமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. நான் ஒரு விவசாயி, வேளாண்மை உற்பத்தி பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ரத்தத்தை வியர்வையாக சிந்தி விவசாயிகள் எப்படி பாடுபடுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். இந்த விவசாயி எதற்கு அஞ்ச மாட்டான் என்று முழங்கியிருந்தார். அவருடைய இந்த பேச்சுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கைத்தட்டியும் விசிலடித்தும் ஆடியும் பாடியும் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தினாங்க. இதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, நான் ஒரு விவசாயி இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடாதா? இது என்ன குடும்ப சொத்தா? இல்ல திமுகவுக்கு தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதிமுகவை பாருங்கள், யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாம். இது குடும்ப கட்சி கிடையாது. இந்தியாவில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதை திமுக மீண்டும் கொண்டு வர பார்க்கிறது அப்படின்னு கூறியிருந்தாரு. தன்னுடைய முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்த எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு வெற்றி கடிதத்தை எழுதினார். அந்த கடிதத்துல என்னுடைய சுற்றுப்பயணத்தை மக்கள் எழுச்சி பயணமாக மாற்றிய பங்கு தமிழக மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் உண்டு. என்னை சந்தித்த பொதுமக்கள் எல்லாம் உங்களை பார்த்து நாங்கள் ஆறுதல் அடைகிறோம் என்று, வேதனைகளுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது என்று உணர்ச்சி பொங்க வரவேற்று பேசினார்கள். குறிப்பாக விழுப்புரத்துல ஒரு தாய் தழுத்தழுத்த குரல்ல, அண்ணா நீங்க மீண்டும் எப்ப முதல்வராக வருவீங்க அண்ணா என்று கூட்டத்திலிருந்து என்னை பார்த்து கேட்டபோது, அப்பொழுதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாக நான் உணர்ந்தேன். பொதுமக்களின் நாடி நரம்புகள்ல எந்த இயக்கம் இரத்த ஓட்டமாக கலந்திருப்பதை அனுபவபூர்வமாக கண்டு மகிழ்ந்தேன் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருந்தார். தன்னுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்த எடப்பாடி பழனிசாமி 2வது கட்ட சுற்றுப்பயணத்தையுமே தொடங்கியிருந்தார். கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரை விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சட்டசபை தொகுதிகளில் அவருடைய சுற்றுப்பயணம் அமைந்தது. தூத்துக்குடி மாவட்டம் வந்த எடப்பாடி பழனிசாமி விளாத்திக்குளத்துல பேசி முடித்துவிட்டு கோவில்பட்டி வந்திருக்காரு. அங்கு புகழ்பெற்ற அருள் தரக்கூடிய செண்பகவல்லி அம்மன் கோவில்ல தரிசனம் செய்தாரு.
தீப்பெட்டி தயாராளர்கள், கடலை மிட்டாய் தயாரிப்பாளர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடலும் செஞ்சிருந்தாரு. இந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமியுடன் கடம்பூர் எம்எல்ஏ ராஜு கலந்து கொண்டாரு. இதன் பின்னர் மாலை அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையம் அருகே அவர் பேசியிருந்தார். அவர் பேசும் பொழுது திமுக நல்லது செய்ததாக சரித்திரம் கிடையாது. கலெக்ஷன், கமிஷன், கரெக்ஷன் என அனைத்து துறைகள்ல கவனம் செலுத்துவதுதான் அவர்களது நோக்கம். நாங்கள் எப்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தோமோ அப்போதே திமுக வீழ்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் மேலும் பேசும் பொழுது கடலில் 2 கிலோமீட்டர் தூரத்துல 82 கோடி ரூபாய் அளவில் எழுதாத பேனாவை வைப்பதற்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்று கேட்டார். இதைத் தொடர்ந்து இன்னொரு யோசனையும் சொன்னாரு. கருணாநிதி பிறந்த நாளை ஒட்டி எழுதுகின்ற பேனாவை ஏன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் வழங்கக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு. மேலும் பேசிய அவர், திமுக ஆட்சி செய்த ஒரே சாதனை மு.க. ஸ்டாலின் தனது மகன் உதயநிதியை துணை முதல்வராக ஆக்கியதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன்பாக காலையில் அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்திலேயே விவசாயிகள், வியாபாரிகள், நெசவாளர்கள், மீனவர்கள் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார். அவர்களின் கோரிக்கைகளை எல்லாம் பொறுமையுடன் கேட்டு தெரிந்து கொண்டு இதன் பின்னர் தான் அவர் பிரச்சார கூட்டங்கள்ல பேசுகிறார். உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் வரைக்கும் யாரோட இருந்தாரு? இது வரைக்கும் மக்களை பத்தி சிந்திக்கல, குடும்பத்தை பத்தி தான் சிந்தனை இருந்தது. இதை எடுத்துக்கிட்டு வீடு வீடா அரசு ஊழியர் வர போறாங்க. வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு 45 நாள்ல இந்த பிரச்சனையை தீர்க்கிறாங்க. இது உண்மையா நடக்குமா? 4 ஆண்டு காலமா நீங்க தானே ஆட்சி செய்யறீங்க, ஏன் தீர்த்து வைக்கல? அப்ப இனிமேல் தீர்க்க முடியுமா? அத்தனையும் போய் 100 நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தா 150 நாளா உயர்த்தினாங்களா? விராலிமலை பேரூராட்சி ஆக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி பேரூராட்சியானா 100 நாள் வேலை திட்டம் இந்த பகுதியில் நடக்காது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின். திமுக தலைவர் பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு குழல் விட்டார். ஆளுங்கட்சியா வந்துட்டார். இப்ப ரத்தன கமலம் பிடிச்சு வெண்குடை பிடிக்கிறார், வெள்ளக்கொடை பிடிக்கிறார். கோ பேக் மோடிங்கிறது வெல்கம் மோடினார். இங்க இருக்கிற புதுக்கோட்டை அமைச்சர் அவர் சொல்றார், திரு ரகுபதி சொல்றார், உதயநிதி அவர்கள் கடினப்பட்டு உழைத்து திமுகவில் துணை முதலமைச்சர் அப்படியா இருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 574 கோடியில 2306 குடியிருப்புகளுக்கு தண்ணி கொடுத்தோம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்தோம், பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுத்தோம். நானே நேரடியா வந்து மாண்புமிகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டுல அந்த திட்டத்தை துவக்கி வச்ச. தண்ணி கூட கொடுக்க முடியல. ஆட்சி தேவையா? நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயம். அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குறைகளை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறார். இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதி வாரியாக பிரச்சாரம் செய்யும் பொழுது முன்னதாக காலை 9 மணி அளவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு நிர்வாகிகளையும் வரவழைத்து பேசியிருந்தார். அந்த வகையில கடந்த 100 நாட்கள்ல 150 கலந்துரையாடல்களை அவர் நடத்தியிருக்கிறார். இந்த கலந்துரையாடலின் போது அவர்கள் கேட்கும் கோரிக்கைகள், சொல்லும் குறைபாடுகளை எல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு அது குறித்து தன்னுடைய பிரச்சாரத்துல அவர் பேசிய பாணி பலத்த கைத்தட்டுகளை பெற்றது. தென்காசி மாவட்டத்திற்கு வந்த பொழுது விவசாயிகள், நெசவாளர்கள் மட்டுமல்ல, அந்த பகுதியில பிரபலமான மண்பாண்ட தொழிலாளர்களையும் மறவாமல் வரவழைத்து பேசியிருந்தார். மாற்று கட்சிகளை சேர்ந்த 67 நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக ஆட்சி காலத்துல அறிவிக்கப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ இடம் பெற்ற 4 மாணவர்களுக்கு ஸ்டெத்தஸ்கோப் வழங்கப்பட்டது. இதற்கிடையே கடையநல்லூர் பகுதியில பேசுவதற்காக எடப்பாடி பழனிசாமி பிரச்சார வாகனத்துல சென்ற போது இடைக்கால் என்ற ஊர் அருகே விவசாயம் செய்து கொண்டிருந்த ஒரு விவசாயி அழைத்து, என்ன பயிர் செய்திருக்கிறீர்கள், மகசூல் எவ்வளவு கிடைக்கிறது என்பது குறித்தெல்லாம் பேசியிருந்தாரு. அந்த விவசாயி தான் கம்பு, பயிர் விவசாயம் செய்வதாக கூறியிருந்தாரு. இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பாவிடம் அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய விவசாயம் பற்றி பேசியபடியே கடையநல்லூர் வந்து சேர்ந்தாரு. பின்னர் கடையநல்லூர் பகுதியில அவர் விவசாய தொழில் குறித்து பேசிய பேச்சு பெரிய கைத்தட்டல்களை பெற்றது. இதற்கெல்லாம் முற்றாய்ப்பாக மன்னார்குடி கூட்டத்துல முன்னதாக பேசும் பொழுது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பூரண உடல்நலம் பெற வேண்டும் என நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என அவரது பேச்சுக்கு மத்தியில தெரிவித்தார். அப்பொழுது பொதுமக்கள் மத்தியிலிருந்து மிகப்பெரிய கைத்தட்டல் எழுந்தது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அவர் நலம் பெற வேண்டும் என
இறைவனை வேண்டும் எடப்பாடி பழனிசாமி குறித்து தொண்டர்களும் பொதுமக்களும் பிரமிப்படைய செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் குறித்து தமிழகத்தின் பிரபலமான தி இந்து தமிழ் பத்திரிகை ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கு. கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி வெளிவந்த தி இந்து தமிழ் பத்திரிகையில எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் அதிமுகவினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது பிரச்சார பயணத்துல எதிர்க்கட்சிகள் குறித்து எழுப்பப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கு திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் உடனடியாக பதிலளித்து வருகின்றன. இதுவே அவரது சுற்றுப்பயணத்திற்கு முதல்கட்ட வெற்றியாகும். எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யும் தொகுதிகள்ல அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் திமுக ஆட்சியில நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் பற்றியும் பேசுகிறார். இதற்கு தொகுதி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கிறது. அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் இப்பொழுது அதிமுக கொடியுடன் பாரதிய ஜனதா கட்சி கொடியையும் காண முடிகிறது. இதனைத் தொடர்ந்து இவர் இதே ரூட்டில் சென்று மக்களிடம் பிரச்சாரத்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தி இந்து தமிழ் திசை செய்தி அவரை பாராட்டியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலையில பேசும் பொழுது டாஸ்மாக் மதுபான கடைகள் மூலம் 22,000 கோடி பணம் லஞ்சமாக போய் சேருகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. இது மிகப்பெரிய பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அவர் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் 6,000 சில்லறை மதுபான கடைகள் இருக்கின்றன. இதன் மூலம் தினசரி 1.5 கோடி மது பாட்டில்கள் விற்கப்படுகிறது. ஒரு பாட்டிலிற்கு 10 ரூபாய் என கூடுதலாக வைத்து வசூல் செய்கிறார்கள். இதன் மூலம் நாள் ஒன்றிற்கு மேலிடத்திற்கு 15 கோடி ரூபாய் வரை போய்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மாதத்திற்கு 450 கோடி ரூபாய், வருடத்திற்கு 5,400 கோடி ரூபாய் என அந்த வகையில திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 4 வருடங்கள்ல மதுக்கடைகள்ல இருந்து மட்டும் 22,000 கோடி ரூபாய் முறைகேடு செய்து அந்த ஊழல் பணம் மேலிடத்திற்கு போயிருக்கிறது. இப்பொழுது 10 ரூபாய் என்றாலே செந்தில் பாலாஜி ஞாபகம் தான் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்பொழுது அவரது பேச்சின் எதிரொலியாக 22,000 கோடி ரூபாய் எங்கே போகிறது என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஏனென்றால் மது பிரியர்கள் அனைவருக்கும் ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை வசூலிப்பது நன்றாக தெரியும். ஆனால் இந்த பணம் எங்கே போகிறது? கடை ஊழியர்கள் தான் வைத்துக் கொள்கிறார்களா என்றெல்லாம் அவர்கள் விவாதங்கள் நடத்திய நிலையில எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரத்தால் இப்பொழுது அது கேள்விக்குறியாகி இருக்கிறது. இதனிடையே வேலூரில் அவர் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது அன்றைய தினம் உலக புகைப்பட தினமாகும். அப்பொழுது பிரச்சார வேனில் இருந்து பேசிக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்த ஒரு புகைப்பட கலைஞரிடம் கேமராவை வாங்கி கூடியிருந்த பொதுமக்களையும் அதிமுக தொண்டர்களையும் படம் பிடித்தார். இதை பார்த்த அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த ஆரவாரம் அடைந்து கைதட்டி மகிழ்ந்தார்கள். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி எடுத்த புகைப்படம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க பொதுமக்கள் ஆவலாக இருக்கிறார்கள் என்பதும் ஒரு முக்கிய செய்தியாகும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 34 நாட்கள்ல மட்டும் 100 தொகுதிகளை சுற்றி வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 52 லட்சம் பேர் அவர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் தூரம் அவர் பயணம் செய்திருக்கிறார். அவரது தேர்தல் பிரச்சார பயன் செய்திகளை டிஜிட்டல் வடிவில் மட்டுமே 1.25 கோடி பேருக்கும் மேலாக பார்த்திருக்கிறார்கள். சமீபத்திய தமிழக அரசியல் வரலாற்றில் இது புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. தினமும் காலை 5 மணி அளவில் எழுந்து காலை கடன்களை முடித்து எங்கிருந்தாலும் 9 மணிக்கு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிவிடுகிறார். காலையில் தொடங்கும் முதல் கூட்டம் எதுவாக இருந்தாலும் மிக சரியான பயத்திற்கு வந்துவிடுவார். இது மட்டுமல்லாமல் இந்த சுற்றுப்பயணத்தில் ஆங்காங்கே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தங்கள் வீடுகளிலிருந்தும் ஹோட்டல்களிலிருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்ட உணவுகளை கட்சி தொண்டர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு மகிழ்ந்தார். அன்றாடம் அரசியல் ரீதியாக ஏற்படக்கூடிய பரபரப்புகள் ஒரு பக்கம், அவர்களுக்கு பதில் சொல்வது இன்னொரு பக்கம், கட்சி தொண்டர்களை அரவணைப்பதே மற்றொரு பக்கம் என ஏராளமான பணி சுமைகளுக்கு மத்தியில தேர்தல் சுற்றுப்பயண பிரச்சாரத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு வெற்றிகரமான மனிதராகவே பார்க்கப்படுகிறார். இன்னும் அவர் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்து முடிக்கும் பொழுது சுமார் 1.5 கோடி முதல் 2 கோடி மக்கள் வரை சந்திப்பார் என தெரிகிறது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு இது ஒரு முன்னோட்டம் என்பதை மறுப்பதற்கு இல்லை என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இரட்டை இலை வெல்லுமா, எடப்பாடி பேச்சு செல்லுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.